கரூர் இடைத்தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலையை லஞ்சம் மாதிரி கொடுத்து இடைத்தேர்தல்ல நம்ம கட்டாயம் ஜெயிச்சிருவோன்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருந்த தாவேகா கட்சிக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றம். மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை மீறி சுப்ரீம் கோர்ட் போகக்கூடிய தாவேகா கட்சிக்கும் அந்த அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்லயும் தாவேகா அரசுக்கு ஆதரவா எந்த தீர்ப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன? கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27 2025. தேர்தல் வாக்குறுதிக்கான கடைசி மாதமா ஏப்ரல் மாதம் 2026 இருந்தது. கிட்டத்தட்ட 7 மாசம் வித்தியாசம் இருந்தது. இந்த 7 மாசத்துக்குள்ள தேர்தல் பரப்புரையில நான் ஆட்சிக்கு வந்தா கரூர் மக்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுப்பன்னு எந்த இடத்துலயும் தேர்தல் வாக்குறுதிகள்ல சொல்லாத விஜய் திடீர்னு ஆட்சிக்கு வந்த அப்புறம் கரூர் மக்களுக்கு அரசு வேலை வழங்குனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் காரணம் என்னன்னு நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 2025 நடந்தது. தேர்தலுக்கான பரப்புரை கடைசி மாதமா ஏப்ரல் மாதம் 2026 முடிஞ்சது. இந்த இடைப்பட்ட காலம் 7 மாதம் இருக்கு. இந்த 7 மாதத்துல தேர்தல் பரப்புரையில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த அரசு வேலை தருவன்னு எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்காத முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரா ஆனப்புறம் திடீர்னு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி அரசு வேலை கொடுக்க போறோன்னு முன்வந்ததுக்கான அரசியல் காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இடைத்தேர்தல் தான். கரூர்ல இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே கட்சியிலிருந்து அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சாரு. சோ அங்க கண்டிப்பா தாவேகா வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கரை மீண்டும் நிக்க வச்சால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க ஜெயிச்சே ஆகணும். அதே சமயம் கரூர் சம்பவத்துல தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கெட்ட பெயரை நீக்கிறது எப்படியாவது இது அரசியல் ரீதியா ஏதாவது சரி பண்ணும் நினைச்சு திடீர்னு பிளான் பண்ணி கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள்ல 41 பேருக்கு 31 பேர் மட்டும்தான் அரசு வேலை கொடுக்கறத தாவேகா அரசு முன் வந்தாங்க. இதுவே ஏற்கனவே சர்ச்சையாச்சு. அது என்ன 41 ஒரு கணக்கு 31 கணக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இந்த அரசு வேலையுமே பர்மனண்டா கொடுக்க கூடாது, தற்காலிகமா தான் கொடுக்கணும்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் அப்பவே எச்சரிச்சாங்க. இது மட்டும் தான் தாவேகா வாரியர்ஸ்க்கு தெரியும். இன்னும் கூடுதலா மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, டிஎன்பிசி இதுக்கு உரிய விலக்களிக்கணும். அரசு வேலை கொடுத்தாலுமே அவங்களோட 1 மாத சம்பளத்துக்குள்ள நாங்க இந்த வழக்கு விசாரிச்சு உரிய தீர்ப்பை வழங்குவோம். இறுதி முடிவு எங்க கையில தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை எதையுமே நோட் பண்ணாம டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் முதலமைச்சர் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் போது அதை மட்டும் பார்த்து அண்ணன் அழுகிறாருன்னு சொல்லி ஃபயர் விட்டு ரீல்ஸ் போட்டவங்களுக்கு இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஆல்ரெடி வார்னிங் பண்ண மாதிரி சரியான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 31 பேருக்கு அரசு வேலை வழங்கின அந்த தற்காலிக வேலை வழங்கினது ரத்துன்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ரத்துன்னு சும்மா மேம்போக்கா சொல்லல, சில வேலிடான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னா இப்ப கூட சிவகாசியில 4 பேரு தொழிலாளிகள் உயிரிழந்திருக்காங்க, பட்டாசு தொழிலாளிகள். அப்ப அவங்களுக்கு ஏன் அரசு வேலை வழங்கல? அரசு பேருந்துல பயணம் பண்றவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க, அவங்களுக்கு ஏன் அரசு வேலை வழங்கல அப்படின்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வேலிடான பாயிண்டை எடுத்து வச்சிருக்காங்க. இது 2 பாயிண்டை தவிர இன்னும் நிறைய கேள்விகள் கூட இருக்கு. போன கவர்மெண்ட்ல மெரினா பீச்ல ஏர் ஷோ நடந்துச்சு. அதுலயும் கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்தாங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விபத்துல இன்னும் நிறைய பேர் இறந்தாங்க. அடுத்து இந்த தாவேகா அரசுல 4 பேரு சிறைக்காவல் மரணத்துல இறந்திருக்காங்க, அவங்களுக்கும் அரசு வேலை தரல. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தரல, இவங்களுமே பாதிக்கப்பட்ட தரப்பை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கெல்லாம் கொடுக்காதவர் கரூர்ல மட்டும் எதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறாருன்னா அது முழுக்க முழுக்க இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்ல கரூர் மக்கள் ஆல்ரெடி நம்ம மேல கடுப்புல இருக்காங்க. ஓட்டு
வேணும், அதே சமயம் இதை பயன்படுத்தி நம்ம ஆட்சி மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு இடைத்தேர்தலை ஓட்டு வாங்குறதுக்காக மட்டுமே இந்த வேலையை பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் விஜய் அப்படின்னு திமுக தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது நிரூபணமாகிற மாதிரி இப்ப மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புமே வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து முதலமைச்சர் விஜய்க்கு உண்மையாமே பாதிக்கப்பட்ட மக்கள் மேல அக்கறை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை தரணும்னா அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எத்தனையோ பேர் 10,000க்கும் 15,000க்கும் 12,000க்கும் கான்ட்ராக்ட் பேஸ்ல இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே ரொம்ப அடித்தட்டு மக்களா தான் அவங்க இருக்காங்க. அவங்க எத்தனையோ வருஷமா எங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கொடுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்கன்னு போராட்டம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட குரல்கள்லாம் இந்த தாவேக அரசுக்கு எட்டவே இல்லையா? இப்படி அவங்க பாதிக்கப்பட்ட ரொம்ப வருஷமா பர்மனன்ட் ஜாப் கொடுங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுங்கன்னு கேட்கும்போது இல்ல அதுக்கு நிறைய நிதி சுமை ஆகும் பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடிய இதே அரசு இப்போ கரூர்ல இந்த கட்சி நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசு வேலையை கொடுக்கறாங்கன்னா அது ஒருதலை பட்சமா தனக்கு கிடைச்ச ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த சிம்பிள் விஷயத்திலிருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. இப்படி ஆதாரபூர்வமான லாஜிக்கான கொஸ்டின்ஸை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கேட்டாலுமே இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் திடீர்னு எதை தெரியுமா தூக்கிட்டு வருவாங்க? அப்ப ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுத்தாங்களே, அப்ப அது சட்டத்துக்கு உட்பட்டது இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஸ்டெர்லைட் ஆலையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் காவல்துறையினரை வச்சு சுட்டாங்க. சோ அது அரசு தரப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஆயிடுது. ஆனா தாவேகாவோட இந்த கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி நிகழ்ச்சி, அது ஒரு அரசு சம்பவம், அதுல தமிழக அரசு இன்க்ளூட் ஆயிருக்கு. இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியா இருக்கு. சோ இதுக்கு எப்படி அரசு வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கறத திமுகவினர் இப்பவும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து இப்ப தாவேக அரசு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை கொட்டு வாங்கினது மட்டும் இல்லாம அம்பலமானது மட்டும் இல்லாம அதுக்கு தாவேக விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு முட்டு வேற கொடுத்தாங்கல்ல திமுகவோட சதின்னு, அது எல்லாத்தையும் படிச்சு துவம்சம் பண்ணி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்கல்ல. இந்த உத்தரவை மீறி இப்ப சுப்ரீம் கோர்ட் தாவேக அரசு போக போறதா சொல்லப்படுது. அப்படி சுப்ரீம் கோர்ட் தாவேக அரசு போனாலுமே அங்க அவங்களுக்கேத்த தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அதன ட்விஸ்ட்னா அரசியல் அமைப்பு பிரிவு 14 மற்றும் 16 சட்டப்பிரிவை மீறி இந்த தாவேக அரசு செயல்பட்டு இருக்காங்க. இந்த சட்டப்பிரிவை மீறினாலதான் இப்போ இந்த தாவேக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கக்கூடிய கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசு வேலையை ரத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இந்த 2 சட்டத்தையும் மீறினாலதான் இங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றமே ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இதே சட்டம் தான் எல்லா கோர்ட்டுலயும் இருக்கும். சோ சுப்ரீம் கோர்ட் போட்டாலும் கண்டிப்பா இந்த தாவேக அரசுக்கு அதுவும் பின்னடைவதா தரும். தேடி போய் வம்ப விலைக்கு வாங்கிக்க போறாங்க அப்படின்னு இப்பவே பலரும் தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் திமுக சதி, எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லக்கூடிய இந்த தாவேக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் அவங்க சுயமா எடுத்த அவசரப்பட்டு எடுத்த இடைத்தேர்தல் வரப்போது எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினைச்ச ஒரு முடிவுக்கு சரியான கொட்டு வச்சிருக்காங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இதுக்கு கூட இனிமே எப்படி திமுக சதின்னு இந்த டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர் சொல்லுவாங்கன்னு தெரியல. சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு எந்த கட்டத்தை நோக்கி நகரும், சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரூர் நெரிசல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை வழங்கினதுல டிஎன்பிசியும் சொல்லிருச்சு எங்களுக்கும் இந்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு டிஎன்பிசியும் கழுவி ஊத்திருச்சு. அடுத்து கோர்ட்டும் கொட்டு வச்சிருச்சு. அடுத்து இடைத்தேர்தலும் இப்போ கரூர்ல வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருச்சு. இப்போ இந்த தாவேக அரசை நம்பி அரசு வேலையை வாங்கியிருக்காங்கல்ல, தற்காலிக அரசு வேலையை, அவங்களுமே இப்ப தாவேக அரசு மேல மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, மேலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் முதலமைச்சர் விஜயும் தாவேக அரசோட அவசர முடிவுதான் காரணம் அப்படிங்கறதும் தெரிய வருது. இது எல்லாத்தையும் கடந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் போக போறாங்க. அங்க என்ன மாதிரி தாவேக அரசுக்கு நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இந்த மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.